எதுனா அதோடைய ஃபுட்டுக்காக எல்லா பிளேஸ்லேயும் இந்த சிக்கு என்ன பண்ணுதுன்னா எல்லா பிளேஸ்லையும் இருக்கிற ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் விச் இஸ் ரெடிலி அவைலபிள் என்னெல்லாம் இன்ஸ்டண்ட்டாக நம்ம அப்போவே உடனுடனே எடிபிளாக சாப்பிட முடியுமோ அதெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி ஒரு பிளேஸில் வச்சுக்கலாம். ஸோ இன்கேஸ் புயல் மழை இந்த மாதிரி வர மாதிரி இருக்குது. ஸோ நம்ம இதை ஒரு பிளேஸில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் இந்த பெரிய மரத்தில் ஆலமரம் இந்த மாதிரி பார்த்துருப்பீங்க, நல்லாவே ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு எங்கெங்கெல்லாம் எடிபிளாக என்னென்ன பிளேஸில் அதுக்கு தெரிஞ்ச பிளேஸ்லலாம் போய் எல்லா பிளேஸ்லையும் எடுத்துகிட்டு வந்துக்கிறது. அடுத்து நம்ம மங்கி என்ன பண்ணுறாரு, இது சேமித்து வச்சுருக்குது, அதாவது சேவ் பண்ணி வச்சுருக்குன்னு தெரியாமல் எல்லா கிளைக்கு பிரான்ச் டு பிரான்ச் வந்து தாவிட்டுருக்கு. அப்படி தாவிட்டு இருக்கிறப்ப எல்லா ஃப்ரூட்ஸுமே வந்து கீழே விழுறத அவன் வந்து பார்க்குறான். இப்படி பார்த்துட்ருக்கிறப்ப செமையாக பயந்துடுறான். முதல்ல எப்படி எல்லா விதமான ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸும் வந்து இந்த கிளையில் இருக்குது, எனக்கு ஒன்றுமே புரியலையே, யார் இங்கே வச்சுருப்பா அப்படின்னு சொல்லி அவன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாமே கீழே விழுது. எல்லாமே, அதாவது லைக் ஆப்பிள் அண்டு மேங்கோ அண்ட் ஆரஞ்சு, என்னென்ன ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நம்ம சிக்கு வந்து சேவ் பண்ணி வச்சுருந்தாலும் எல்லாமே சட்டனாக விழுது. அவன் மேலேயுமே தலை மேலேயுமே சிலது வந்து விழுது. ஸோ இதை வந்து அந்த பேரட் வந்து பார்த்துருச்சு. இந்த சிக்கு என்ன பண்ணுது அப்படின்னா ரொம்பவே பயங்கரமாக கோவப்படுது. யார் இதை பண்ணியிருப்பா, அவனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே பக்கத்தில் யாரெல்லாம் இருக்காங்களோ லைக் காக்கா குருவி இது எல்லாமே மரத்தில் இருக்கும் இல்லையா. ஸோ எல்லாத்தையும் நீ பண்ணியான்னு கேட்டுட்ருக்கு. யாருமே வந்து நான் பண்ணலைன்னு சொல்கிறாங்க. அப்புறம் தான் இவனுக்கு வந்து இந்த மங்கி ஞாபகம் வருது. ஸோ நீ தான் இதை பண்ணையா, உன்னை நான் என்னமோ நினச்சேன், எல்லாருக்குமே நீ டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்க, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லா இடத்துலையும் மேங்கோஸ் எல்லா வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் எல்லா இடத்துலையும் நான் ரொம்பவே சேவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கு. நான் சொல்கிறதையும் கொஞ்சம் கேளுங்க, நான் தெரியாமல் தான் பண்ணேன், தெரிஞ்சு நான் கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டேன். நான் பிரான்ச்சு டு பிரான்ச்சு ஜாலியாக தாவி விளையாடிட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு எல்லா ஃப்ரூட்ஸுமே கீழே விழுது, ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் கீழே விழுறப்ப தான் எனக்கே தெரிஞ்சுது இது யாரோ சேவ் பண்ணி வச்சுருக்காங்க, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், என்னையும் கொஞ்சம் பேச விடுங்க, நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்லி மங்கியும் பேசுது. அப்போ சிக்கு, நீ எல்லாத்துக்குமே மரங்களில் வாழ்கிற காக்கா குருவி எல்லாத்துக்குமே நீ ரொம்பவே டிஸ்டர்பாக தான் இருக்க, எல்லாமே பண்ணிட்டு தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொன்னால் எப்படி அப்படின்னு சொல்லி